நாம் உண்ணுகின்ற உணவை நமக்கு தூய்மையாக கொடுத்தார்கள். நாம் வசிக்கின்ற பூமியை தூய்மையான பூமியாக விட்டு சென்றார்கள். ஆனால் நாம் எல்லாத்தையும் பாழ்படுத்திய குற்றவாளிகள். காற்றை மாசுபடுத்தினோம், நிலத்தை பாழ்படுத்தினோம், உண்ணுகின்ற உணவை விஷமாக்கினோம். அடுத்து வரக்கூடிய உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் இந்த மண்ணிலே தூய்மையான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், வளமான நிலத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த நல்ல நஞ்சில்லாத உணவை உண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மு ஆனந்த் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நீங்க உட்கார்ந்து இப்போ நிறைய கட்சி ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவான், ஒரு சுருட்டு கம்பெனி ஆரம்பிப்பாமா. மும்மூர்த்தி சுருட்டு, ரங்கநாதன் சுருட்டு அப்படின்னு சுருட்டு கம்பெனி. பீடி, சோழன் பீடி, சேரன் பீடின்னு பீடி கம்பெனி ஆரம்பிப்பான். ஜோடா கம்பெனி, சிவா சோடா, கலா சோடா, இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பார்த்துருப்பீங்க. சோடா இருந்துச்சு, சோடா கம்பெனி ஆரம்பிப்பான். இதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ சிறு தொழில் என்ன தெரியுமா? குடிசை தொழிலெலாம் கட்சி ஆரம்பிக்கிறது தான். எடப்பாடி பழனிசாமி போட்டியா சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அவன் புகழேந்தின்னு ஒரு ஆள் அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். பண்டுட்டி ராமச்சந்திரன் அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளோதுங்கிறீங்க? அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 55 கட்சி வச்சிருக்கிறான். எல்லா கட்சி கொடியும் காரில் கட்டிட்டு வரான். கொடி கிடி விற்க போகிறானான்னு தெரியல, ஓட்டு கேட்க வரானான்னு தெரியல, அப்படியே டர்ன்னு வந்துட்டு இருக்கான். அவ்வளோ கட்சி கொடி வச்சிருக்கிறான். அதில் இன்னொன்று இப்போ புதுசாக வந்திருக்கான் பாருங்க ஒருத்தன். இது பூமுட்டை ஒன்று வந்திருக்க, அது உறுதிமொழி எடுக்குது. நாங்கள் தான் மொழியாகி மூச்சாகி நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி இந்த புதுசாக வந்திருக்க கட்சிக்காரெலாம் உறுதிமொழி வேறு எடுக்கிறான். எடுக்கிறவன் நல்லா வெறப்பா இப்படி கையை நின்று நிற்பானா, அதை நிற்க மாட்டேங்கிறான், இப்படி வச்சுக்கிறான். நம்ம முதலமைச்சர் ஒரு நாள் உறுதிமொழி எடுக்க இப்படி வச்சுக்கிட்டு நிற்கிறாரு. நான் ஏன் திமுக கேட்டேன், ஏயா கையை நீட்டி உறுதிமொழி எடுக்க வேண்டியது, ஏன் அப்படி வச்சுருக்கேன்? அதை ஆடுதுங்க. ஏன்டா ஆடுது? முதலமைச்சருக்கு வயசாகி போச்சு, ஆடலாம். கீழே நிற்கிறவங்க அவன்லாம் டாஸ்மார்க் ஸ்டாலினை உள்ளே நிறுத்திட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அவன் ஏன்டா ஆடுறான்? புதுசாக கட்சி ஆரம்பிச்சவன் அவன் ஏன் கேட்குறீங்க? அவனுக்கு மூளையே இல்லைங்க. அவன் விறுவிறுன்னு குதிக்கிறான். விஷம் குடிச்ச போகுது. விஷம் பட்டு இந்த மீன் இருக்கு பாருங்க, தூண்டில மாட்டான், மீன் குதிக்கும் பாருங்க. அவன் ஏன் கத்துறான், எதுக்கு கத்துறான்? டிகே என்னது அவன் மட்டும் டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கிற, எதுக்கு கத்துறானே தெரில. இந்த கோயிலில் சாமி ஆடினா கத்துவான் பாருங்க, அந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். கையண்டிட்டான். ஆடுறவங்களாம் கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டு நாட்டை பாதுகாக்க வைக்கிறான். பார்த்துங்க, நடிகைக்கு நடிகரையும் நடிகையையும் கண்டு ஏமாந்த காலம் போதும். ஒரு அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து போய்விட்டோம். இனிமேலாவது வருகின்ற தலைமுறை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியை ஆதரியுங்கள். செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சராக அரியணையில் ஏற்றுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் ஒரு விவசாயி மகனாக இருந்தால், நீங்கள் ஒரு விவசாயி பேரனாக இருந்தால், இதோ இருக்கக்கூடிய விவசாயியை மறக்காமல் விவசாயிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.